நாகமானின் குஷ்டரோகம் நீங்கிற்று. அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவினிடத்திற்கு தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி, ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ள வேண்டாம் என்றும், நாகமான் தன்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்றும் சொல்லி அனுப்புகிறார். எலிசா சொன்ன செய்தியை இஸ்ரவேலின் ராஜா நாகமானிடத்தில் சொல்லுகிறார். நாகமான் சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் தன்னுடைய குஷ்டரோகம் நீங்கப் போகிறது என்னும் ஆர்வத்தோடும் ராஜாவின் அரமனையிலிருந்து புறப்பட்டு எலிசா தங்கியிருக்கும் வீட்டிற்கு வருகிறான். நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நிற்கிறான். நாகமான் சீரியா ராஜாவின் படைத்தலைவனாக இருந்தாலும் இப்போது எலிசாவின் வீட்டு வாசற்படியிலே உதவி கேட்க வந்திருப்பனை போல அவனுடைய வாசற்படியிலே நிற்கிறான். தான் சீரிய தேசத்து படைத்தலைவனாக இருப்பதினால் தனக்கு மிகுந்த வரவேற்பும் அதிக மரியாதையும் காண்பிக்கப்படும் என்று நாகமான் எதிர்பார்க்கிறான். ஆனால் எலிசாவின் வீட்டிலே நாகமானுக்கு வரவேற்பும் கொடுக்கப்படவில்லை, மரியாதையும் காண்பிக்கப்படவில்லை. தன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்கும் நாகமானை பார்க்க எலிசாவும் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. எலிசா தன்னுடைய ஆளை நாகமானிடத்திற்கு அனுப்புகிறார். அவன் மூலமாக நாகமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று எலிசா தன் வேலையாள் மூலமாக நாகமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார். நாகமான் எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானிலே ஸ்நானம் பண்ணினால் போதுமானது. அப்போது அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும். நாகமானோ சீரிய தேசத்து படைத்தலைவன். அவன் எலிசாவிடம் அதிக மதிப்பையும் மரியாதையையும் எதிர்பார்க்கிறான். ஆனால் எலிசாவோ நாகமானை வரவேற்க வரவில்லை. நாகமானுடைய விசுவாசத்திற்கு சோதனை உண்டாயிற்று. எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கும். ஆனால் எலிசாவின் வார்த்தைகள் நாகமான் எதிர்பார்த்த பிரகாரம் அவனுக்கு மிகுந்த மரியாதையோடு சொல்லப்படவில்லை. கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் நாம் எதிர்பார்க்கும் போது நாம் மனுஷரிடத்திலிருந்து மதிப்பையும் மரியாதையையும் எதிர்பார்க்க கூடாது. கர்த்தரே உயர்ந்தவர். நாம் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தர் உயர்ந்திருக்க வேண்டும், நாம் தாழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார். தங்கள் மனதில் பெருமை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நாகமானின் சரீரத்தில் குஷ்டரோகம் இருக்கிறது, அவனுடைய மனதில் பெருமை இருக்கிறது. நாகமானுடைய சரீரம் சொஸ்தமாக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக அவனுடைய மனது சொஸ்தமாக்கப்பட வேண்டும். எலிசா தன்னுடைய வேலையாள் மூலமாக சொல்லி அனுப்பின செய்தியை நாகமான் கேட்டு கடும் கோபம் கொள்கிறான். செய்தி நாகமானுக்கு நல்ல செய்திதான். ஆனால் எலிசா அந்த செய்தியை சொல்லி அனுப்பின விதம் நாகமானுக்கு பிடிக்கவில்லை. நாகமான் தனக்கு மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும் காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறான். நாகமான் சீரிய தேசத்து படைத்தலைவனாக இருப்பதினால் அந்த தேசத்தார் எல்லோரும் அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் காண்பிப்பார்கள், அவனுடைய மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். ஆனால் எலிசாவின் வீட்டு வாசற்படியில
நாகமானுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படவில்லை. நாகமானுடைய மனதின் விருப்பம் என்ன என்பதை விசாரிப்பதற்கு கூட அங்கே ஒருவரும் இல்லை. நாகமான் கடும் கோபம் கொண்டு எலிசாவின் வீட்டு வாசற்படியை விட்டு புறப்பட்டு போகிறான். தன்னோடு கூட இருக்கிற ராணுவ வீரர்களிடம் எலிசாவை பற்றி குறை சொல்லுகிறான். தன்னுடைய மனதின் விருப்பத்தையும் எலிசா செய்கிற காரியத்தையும் நாகமான் தன்னுடைய மனுஷரிடத்தில் கோபத்தோடு சொல்லுகிறான். நாகமான் தன்னுடைய சேவகரிடத்தில் எலிசாவை பற்றி சொல்லும் போது அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் என்று சொல்லுகிறான். நாகமான் சீரியா ராஜாவின் படைத்தளபதி. அவனுக்கு கீழ் அநேக சேவகர்கள் பணிபுரிகிறார்கள். மிகவும் கனம் பொருந்தியவன். இப்படிப்பட்டவன் எலிசாவின் வீட்டிற்கு வரும்போது எலிசா வீட்டிற்கு வெளியே வந்து நின்று தன்னை வரவேற்பார் என்று நாகமான் நினைக்கிறான். ஆனால் எலிசாவோ நாகமானின் விருப்பத்தின்படி செயல்படாமல் ஆவியானவர் ஏவுகிறபடி செயல்படுகிறார். நாகமான் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷருடைய மேன்மையை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக மனுஷருடைய பெருமை ஒன்றுக்கும் உதவாது. நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல. கர்த்தர் மனுஷரை போல சிந்திப்பதில்லை. நாகமான் எதிர்பார்த்தது போல எலிசா செய்திருந்தால் அவன் எலிசாவிற்கு பெரிய வெகுமதியை கொடுத்திருப்பான். தான் குணமாக வேண்டும் என்பதை விட தீர்க்கதரிசி தன்னை வந்து பார்த்து தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்னும் எண்ணமே நாகமானிடம் காணப்படுகிறது. நாகமானின் வேலைக்காரர் அவனுக்கு நல்ல ஆலோசனையை கூறி எலிசா சொன்ன பிரகாரம் யோர்தானில் ஸ்நானம் பண்ண சொல்லுகிறார்கள். ஆனால் எலிசாவோ நாகமானுக்கு நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று சொல்லி அனுப்புகிறார். எலிசா தன் வீட்டை விட்டு வெளியே வரவும் இல்லை. அவர் தன்னுடைய சொந்த கைகளினால் நாகமானின் குஷ்டரோகத்தை தடவி கொடுக்கவும் இல்லை. நாகமான் நினைத்த பிரகாரமாக எலிசா ஒன்றும் செய்யவில்லை. நாகமான் யோர்தான் நதியையும் தன்னுடைய தேசத்தில் உள்ள தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவையும் பர்பாரையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். அவனுடைய பார்வைக்கு தமஸ்குவின் நதிகள் சுத்தமானதாகவும் நல்லதாகவும் தெரிகிறது. தமஸ்குவின் நதிகளில் ஸ்நானம் பண்ணினால் நாகமானின் சரீரத்தில் உள்ள அழுக்குகள் சுத்தமாகும். யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணினாலோ அவனுடைய குஷ்டரோகமே சுத்தமாகும். யோர்தான் நதியின் தண்ணீரும் தமஸ்குவின் நதிகளின் தண்ணீரும் ஒன்றுதான். நதிகளின் தண்ணீருக்கு குஷ்டரோகத்தை குணமாக்கும் வல்லமை இல்லை. கர்த்தருடைய வார்த்தையே வல்லமை உள்ளது. கர்த்தர் சொல்லுகிற நதியிலே ஸ்நானம் பண்ண வேண்டும். இதுவே நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு கர்த்தர் சொல்லுகிற வைத்தியம். நாகமான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் யோர்தானின் தண்ணீர் மூலமாக தெய்வீக வல்லமை அவனுடைய குஷ்டரோகத்தை குணப்படுத்தும். ஆனால் நாகமானோ எலிசா சொல்லி அனுப்பின செய்தியை கேட்டு கடும் கோபத்தில் இருக்கிறான். அவன் தன்னோடு கூட நிற்கிற சேவகரிடத்தில் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போகிறான். நாகமானின் குஷ்டரோகம் குணமாகவில்லை. அவன் சரீரத்தில் குஷ்டரோகம் இருக்கிறது. குஷ்டரோகத்தோடு அவனுடைய மனதிலே இப்போது உக்கிர கோபமும் இருக்கிறது. நாகமான் சமாரியாவுக்கு விசுவாசத்தோடு வந்தான். இப்போதோ அவிசுவாசத்தோடும் உக்கிர கோபத்தோடும் திரும்பி போகிறான். நாகமான் யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணினால் அவனுடைய குஷ்டரோகம் நீங்கும். தன்னுடைய குஷ்டரோகம் நீங்க வேண்டும் என்னும் விருப்பம் நாகமானின் மனதில் இருக்கிறது. ஆனால் யோர்தானில் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்னும் விருப்பம் அவனுடைய மனதில் இல்லை. நாகமானுடைய குஷ்டரோகத்தை நீக்குவதற்கு யோர்தான் நதியே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாகமான் தேவனுடைய வல்லமையினால் தன்னுடைய குஷ்டரோகத்திலிருந்து குணமடைய வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு வழியில்லை. கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. அவருடைய சித்தத்திற்கு விரோதமாக நாம் பேசவும் கூடாது, செயல்படவும் கூடாது. கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்றோ எதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றோ விவாதம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. நாகமானோ கர்த்தருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய சுய சித்தத்திற்கும் சுய விருப்பத்திற்கும் கீழ்ப்படுகிறான். எலிசா சொன்ன பிரகாரமாக
யோர்தானின் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ண நாகமானுக்கு விருப்பமில்லை. நாகமான் எலிசாவிடம் நேருக்கு நேராக எதிர்த்தும் பேசவில்லை. நாகமான் உக்கிர கோபத்தோட எலிசாவின் வீட்டு வாசற்படியை விட்டு திரும்பி போகிறான். அவன் போனதினால் எலிசாவுக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, நாகமானுக்குத்தான் நஷ்டம். நாகமானோடு அவனுடைய ஊழியக்காரர் இருக்கிறார்கள். அவர்கள் நாகமானுடைய உக்கிர கோபத்தை தணிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறார்கள். தங்கள் படைத்தலைவனாகிய நாகமான் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாக வேண்டும் என்று அவர்களும் விரும்புகிறார்கள். நாகமானின் ஊழியக்காரர் எலிசா சொல்லி அனுப்பின செய்திகளையும் கேட்கிறார்கள். நாகமான் உக்கிர கோபத்தோடு சொன்ன பிரதியுத்தரத்தையும் கேட்கிறார்கள். நாகமானின் ஊழியக்காரர் மிகுந்த பணிவோடு அவனுக்கு சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்முடை சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொல்லுகிறார்கள். நாகமான் எலிசாவின் செய்கையினால் மிகுந்த கோபம் அடைகிறான். இஸ்ரவேலோடு யுத்தத்தையே ஆரம்பித்து இருப்பான். இஸ்ரவேலின் ராஜாவும் நாகமானுக்கு ஒன்றும் செய்யவில்லை. தீர்க்கதரிசியும் நாகமானை மதித்து கனப்படுத்தவில்லை. மிகுந்த எதிர்பார்ப்போடு வந்தான். பெரிய ஏமாற்றத்தோடும் கோபத்தோடும் திரும்பி போகிறான். அவனுடைய உக்கிர கோபத்திற்கு சுய பெருமையே காரணம். நாகமானின் ஊழியக்காரர் அவனுடைய கோபத்தை தணிக்கிறார்கள். யோர்தானில் ஸ்நானம் பண்ணுவதை விட வேறு ஏதாவது பெரிய காரியத்தை எலிசா சொல்லி இருந்தால் நாகமான் ஒருவேளை அதை மனப்பூர்வமாக நிறைவேற்றி இருந்திருப்பான். எலிசா கூறிய காரியம் மிகவும் சாதாரணமானது. நாகமான் யோர்தான் நதியில் 7 தரம் முழுகி ஸ்நானம் பண்ண வேண்டும். அப்போது அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கும். இது மிகவும் எளிமையான வைத்தியம். தீர்க்கதரிசியின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நாகமானால் சொஸ்தமாக முடியாது. இவன் சீரியா தேசத்திற்கு திரும்பி போகும்போது யோர்தான் வழியாகத்தான் போக வேண்டும். ஆகையினால் போகிற வழியில் யோர்தானில் 7 தரம் முழுகினான். அப்போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான். நாகமானின் ஊழியக்காரர் அவனிடத்தில், அதை நீர் செய்வீர் அல்லவா என்று கேட்கிறார்கள். நாகமான் அதை நிச்சயமாகவே செய்வான். எல்லோரும் பெரிய காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆனால் சிறிய காரியத்தை செய்ய ஒருவரும் முன் வருவதில்லை. எலிசா நாகமானுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றி இருந்தால் அவன் சந்தோஷப்பட்டிருப்பான். எலிசா பெரிய காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் நாகமான் அதை செய்திருப்பான். ஆனால் எலிசாவோ நாகமானிடம் சிறிய காரியத்தை செய்ய சொல்லுகிறார். யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்று மாத்திரம் சொல்லுகிறார். இது மிகவும் சிறிய காரியம். நாகமானுடைய ஊழியக்காரர் அவனுடைய பிடிவாத குணத்தை அவனுக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். நாகமானின் ஊழியக்காரர் எலிசாவை கடிந்து கொள்ளாமல் தங்கள் படைத்தலைவனாகிய நாகமானை மென்மையாக கடிந்து கொள்கிறார்கள். அவர்கள் துர்க்குணம் உள்ளவர்களாய் இருந்திருந்தால் நாகமானிடம் எலிசாவுக்கு விரோதமாக அவதூறான வார்த்தைகளை சொல்லி இருக்க முடியும். நாகமானின் உக்கிர கோபத்தை அதிகரிக்க செய்திருக்க முடியும். சீரிய தேசத்திற்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் இடையே யுத்தம் நடைபெறும் அளவுக்கு இந்த பிரச்சனையை பெரிதுபடுத்தி இருக்க முடியும். ஆனால் நாகமானின் ஊழியக்காரரோ தங்கள் படைத்தலைவன் வியாதி நீங்கி சுத்தமாக வேண்டும் என்பதில் மாத்திரமே கவனம் செலுத்துகிறார்கள். நாகமானின் ஊழியக்காரர் அவனிடத்தில் மிகவும் பணிவோடு எலிசா சொன்னபடி செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் எதை விட்டுவிட சொல்லுகிறாரோ அதை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் எதை பற்றிக்கொள்ள சொல்லுகிறாரோ அதை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவின் சமூகத்தில் வரும்போது நம்முடைய சுய சித்தங்களையும் சுய விருப்பங்களையும் சுய திட்டங்களையும் கர்த்தருடைய பாதபடியில் சமர்ப்பிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் திட்டங்களையும் சித்தங்களையும் விருப்பங்களையும் நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தமே நம்முடைய சித்தமாக ஆகும்போது நாம் கர்த்தருடைய நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வோம். எலிசா நாகமானுக்கு ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொல்லி அனுப்பினார். இதுவே நாகமானுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வைத்தியம். நாகமான் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அவன் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாகலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நம்மை பார்த்து, விசுவாசி, ரட்சிக்கப்படுவீர்கள் என்றும், மனம் திரும்பு, அப்பொழுது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் சொல்லுகிறார். எலிசா அதுபோலவே ஸ்நானம் பண்ணு,
அப்பொழுது சுத்தமாவீர் என்று சொல்லுகிறார். தன்னுடைய ஊழியக்காரரின் இணக்கமான வார்த்தைகளை கேட்டு நாகமானின் உக்கிர கோபம் தணிகிறது. அவன் தன் உக்கிர கோபத்திலிருந்து இறங்குகிறான். தன்னுடைய ரதத்திலிருந்தும் இறங்குகிறான். தேவனுடைய மனுஷனாகிய எலிசா சொன்ன வார்த்தையின்படியே நாகமான் யோர்தானில் 7 தரம் முழுகுகிறான். அப்பொழுது நாகமானின் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறுகிறது. நாகமான் குஷ்டரோகம் நீங்கி சுத்தமாகிறான்.